Good morning students. Today we will discuss the current affairs analysis dated 13th April 2020. So these are the listed articles we are going to discuss. 10 articles are there. Let's begin the discussion. So first news, corporate social responsibility expenditure பற்றி இப்போ ரீசெண்டாக பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் லைக் பே பண்ணுறவங்க, ஸோ கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் பி கவுண்டட் அஸ் அ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிஎம் ரிலீஃப் ஃபண்டில் நம்மளோட சிஎம்மாக இருக்கட்டும் இல்லை லைக் அதர் ஸ்டேட் சிஎம்ஸாக இருக்கட்டும் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க சிஎம் ரிலீஃப் ஃபண்டில் பே பண்ணக்கூடிய கார்ப்பரேட்ஸுக்கும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் கொடுக்குற மாதிரி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளாஸ் கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு. ஆனால் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற கேட்டகரியில் அது கணக்கிடப்படாது அப்படின்றத ஸோ இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஒன்லி பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு மட்டும்தான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளாரிஃபை ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் we can go what it means. ஸோ சிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் 2013 வரைக்கும் நமக்கு கம்பல்சரி கிடையாது. விச் மீன்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட்டோட ரிசோர்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க, லேண்டில் இருக்கக்கூடிய வாட்டரை யூஸ் பண்ணாங்க, ரோட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் இல்லையா. ஸோ சம்மர் இந்த தண்ணியாக இருக்கட்டும், கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா பொல்யூஷன் லெவலாக இருக்கட்டும், ஸோ அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஒரு கைமாறுன்னு சொல்லலாம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள். அங்கே தான் பண்ணணும்னு கிடையாது, வேறு இடங்களில் கூட பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஸ்கூல்ஸ் கட்டி கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல்ஸ் வைக்கிறது, லைக் தென் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இதே மாதிரியான விஷயங்களில் தே கேன் இன்வெஸ்ட், கம்பெனி கேன் இன்வெஸ்ட். தட் இஸ் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 2013 ஆக்டில் ஸோ டாடா கம்பெனி வாஸ் த வெல் நோன் கம்பெனி. தே ஆர் லைக் அவங்க முன்னாடி பிர்லா அண்ட் டாட்டா வந்து முன்னாடியே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2013 கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 135 கிளாஸ், அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் நம்பர் 135 என்ன சொல்லுது அப்படின்னா எவ்ரி கம்பெனிஸ் ஹேவ் டு கோ வித் தி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அதில் ஒரு சர்டன் க்ரைட்டீரியா வச்சு எல்லா கம்பெனியும் பண்ண முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, 3 க்ரைட்டீரியாஸ். இதில் ஏதாவது ஒன்றில் அவங்க வந்து லைக் குவாலிஃபை ஆகுறாங்க, சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் க்ரைட்டீரியா அப்படின்றப்போ தே ஹேவ் மேண்டேட்ரி, கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து ஸோ 1000 crores இருக்குது அப்படின்றப்போ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். இல்லைன்னா நெட் ஒர்த் ஆஃப் த கம்பெனி 500 crore இருக்குது அப்படின்னா இல்லை, இது ரெண்டும் இல்லை, ஆனால் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 5 crore இயர் இருக்குது அப்படின்றப்போ தே ஆர் லைக் தே மேண்டேட்ரி லைக் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணணும், 2% ஆஃப் தேர் ப்ராஃபிட்டை வந்து பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன். ஸோ ப்ரெசீடிங் 3 இயர்ஸில் அவங்க வந்து ஒரு இயரில் 5 crore ஸோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, மற்ற இயரில் தே ஆர் இன் லாஸ் அப்படின்றப்போ அவங்க பண்ணணும்னு கிடையாது. இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவில் அவங்க வந்து குவாலிஃபை ஆகணும், தட் இஸ் மேண்டேட்ரி. ஏதாவது ஒன்று போதும் எல்லாம் குவாலிஃபை ஆகணும்னு கிடையாது. ஆனால் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் அவங்க வந்து இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் கண்டினியூஸாக இருக்கணும். தென் ஒன்லி அவங்க ப்ராஃபிட் வந்து 5 crore மேலே ப்ராஃபிட் வந்திருந்தால் மட்டும்தான். ஸோ 2% தே ஹாவ் டு கான்ட்ரிபியூட். இந்த ப்ரீவியஸ் ப்ராஃபிட்டில் 2% தே ஹாவ் டு கான்ட்ரிபியூட். சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் த சிஎஸ்ஆர். இது ஷெட்யூல் 7 சிஎஸ்ஆர் ஆக்டில் ஷெட்யூல் 7ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. ஸோ எராடிகேட்டிங் எக்ஸ்ட்ரீம் ப்ராவர்ட்டி, ஹங்கர் ப்ராவர்ட்டி, அது மாதிரி எஜுகேஷன் அமைச்சு கொடுக்குற, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான விஷயங்கள், எம்பவரிங் உமன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஹெச்ஐவிக்கு எதிராக லைக் இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, லைக் கிளினிக்கல் டெஸ்ட் நடத்துறது, தென் என்வாயர்மெண்டல் மரங்கள் நடுறது, பிஎம்ஆர்எஃப் அண்ட் தென் இப்போது லைக் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அப்படின்றது இதுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இட் வில் கம் அண்டர் லைக் சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. ஸோ இது எல்லா கம்பெனிஸும் பண்ணி தான் ஆகணும். ஹூ ஆர் கெட்டிங் தி 3 க்ரைட்டீரியாவில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போது சிஎம்ஆர்எஃப் ஃபண்டில் டொனேட் பண்ணுறவங்களுக்கு அந்த க்ரைட்டீரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட சிஎம்மும் சரி மதர் ஸ்டேட் சிஎம்மும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இட் வாஸ் நாட் அக்செப்டட். ஸோ இப்போது அந்த ரிப்போர்ட் வந்ததுனால, இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்ததுனால
இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் தி அந்த கிளாஸ் ஷெட்யூல் 7 அது வந்து டிஸ்கிரிமினேட்டரி ஆஃப் த ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்புறம் ஹவர் த டொனேஷன் டு த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 90% ஃபண்ட் வந்து எஸ்எம் லைக் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட், அந்த ஃபண்ட் வந்து 90% கண்ட்ரோல் பை தி ஹோம் மினிஸ்ட்ரி. 90% அவங்க சொன்னால் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். 10% மட்டும்தான் ஓன் டிஸ்கிரிஷன் டு த ஸ்டேட்ஸ். ஸோ இதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எல்லாமே சிஎஸ்ஆர் கேட்டகரியில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் சிஎம்ஆர் ரிலீஃப் ஃபண்டில் வர்றது சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வராது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் பிரஃபுல்லா சந்திர ராய், ஸோ ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அப்புறம் இட்ஸ் அன் ஆன்டி மலேரியல் ட்ரக். இந்தியாவில் இப்போது இட்ஸ் அ ஸ்பாட்லைட் பிசிபிஎல், தட் இஸ் பெங்கால் கெமிக்கல்ஸ் பார்மசூட்டிக்கல் லிமிடெட். ஸோ இது வந்து 1901 உருவாக்கப்பட்டது. ஸோ ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அப்படின்ற மெடிசனை இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இட்ஸ் அ பப்ளிக் செக்டார் ஓன்டு கம்பெனி. சரியா, 51% சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டேக் இருக்குது. இதை உருவாக்குனவர் யாருன்னா ஆச்சாரியா பிரஃபுல்யா சந்திர ராய், 12th April 1901. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் இந்தியா டு ப்ரொடியூஸ் குவாலிட்டி கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், ஹோம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஆச்சாரியா பிரஃபுல்லா சந்திர ராயை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கெமிஸ்ட்ரின்னு பேர். பிகாஸ் ஹீ இஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு டூ ரிசர்ச் அண்ட் கெமிக்கல் ரிசர்ச் இன் இந்தியா. 1896 அவர் வந்து மெர்குரியஸ் நைட்ரேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை உருவாக்குனதுனால பிரிட்டிஷ் இவரை ஹானர் பண்ணியிருக்காங்க. 1990 he was provided நைட்ரூட் டைட்டில். அப்புறம் கம்பேனியன் ஆஃப் இந்தியன் எம்பையர் அப்படின்ற அவார்டும் இவர் கொடுத்துருக்காங்க. சிஐஇ அப்படின்ற டைட்டிலும் இவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 1990 வித் நைட்ரூட் டைட்டிலும் இவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1920 he was a nationalist. 1920 he was elected as the இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் he started this in 1901. அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக அவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. And he is against the caste system in India. So social reformation ஒர்க்கும் இவர் பண்ணியிருக்கார். That's why he was in news. ஸோ இவர் பண்ண இந்த பிசிபிஎல் பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல் லிமிடெட் வந்து இன்றைக்கி வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்படின்னா ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் இது இந்தியாவில் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மற்ற கார்ப்பரேட் கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மெயின் கான்ட்ரிபியூஷன் இவங்க தான். ஸோ அதனால் இவங்களோட நேம் இன்றைக்கி இவரோட நேம் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். தென் தேர்ட் நியூஸ் வந்து யுக்தி அப்படின்றது யங் இந்தியா காம்பேக்டிங் கோவிட் வித் நாலேஜ் டெக்னாலஜி இனோவேஷன். ஸோ காலேஜஸ் எல்லாமே இன்றைக்கி ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கு இல்லையா, எக்ஸாம்ஸ் நடத்த முடியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அப்போது அவங்க வந்து மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர்றது, காலேஜ் என்ன மாதிரியான சேலஞ்சஸை மேற்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்றத அந்த விஷயங்களை இதில் 2-way கம்யூனிகேஷன் போட்டுள்ளது. தே கேன் இங்கே அவங்களோட சேலஞ்சஸை போட்டுக்கலாம். அது மாதிரி அவங்க அங்கேருந்தும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ த போர்ட்டல் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் 6 months. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸும் சரி என்னென்ன விஷயங்கள் ஃபிசிக்கலி மென்டலி அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸை சந்திக்கிறாங்க, ஹெல்த்தி கோவிட்-19 காம்பேக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் இதில் ஸ்டூடெண்ட்ஸும் சரி காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தே கேன் கிவ். அது மாதிரி லேர்னிங் சிஸ்டம், ஸோ குவாலிட்டி என்வாயர்மெண்டல் லேர்னர்ஸுக்கு உருவாக்குறது. ஸோ இதெல்லாம் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க யுக்தி அப்படின்ற போர்ட்டல். ஸோ நான் நேற்றுக்கு உங்களுக்கு பாரத் படே ஆன்லைன் கேம்பெயினை பற்றி சொன்னேன். அதில் நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அது கூட தான் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபைட் அகேன்ஸ்ட் கோவிட்-19. ஸோ இன்றைக்கி 63 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் தி தீன் தயாள் அந்தோதயா யோஜனா, தட் இஸ் நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். 2005 லான்ச் பண்ணுறாங்க. And then it was named to it was named to Deen Dayal Antyodaya Yojana in 2014-15 Deen Dayal Antyodaya Yojana அப்படின்னு மாற்றுறாங்க. நேம் ஆஃப் சேஞ்ச். இன்றைக்கி ஸ்டேட் லிவ்லிஹுட் மிஷனும் சரி ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு இவங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீகார் ஸ்டேட் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் ஜிவிகே அப்படின்ற ப்ரோக்ராம்
அங்கே வந்து மொபைல் வாணி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி COVID-19 எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு மெசேஜஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமை ஸ்ப்ரெட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷில் பிரரன்னா ஸோ ரங்கோலிஸ் மூலமாக வால் பெயிண்டிங் மூலமாக COVID-19 எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்சிங்கை பற்றியான அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஜார்க்கண்டில் தீதி ஹெல்ப்லைன் நம்பர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு போர்ட்டல் ஒரு ஆன்லைன் ஹெல்ப்லைன் நம்பர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 24/7 அவங்க குவரிஸ் எல்லாம் அவங்களோட டிஸ்ட்ரெஸ் இங்கே சொல்லிக்கலாம். அது மாதிரி கேரளாவில் கும்பஸ்ரீ டீம் தட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்க வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஃபேக் நியூஸஸ் எல்லாம் போக்குறதுக்காக எது ஃபேக் எது கரெக்ட் அப்படின்றத அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தீன் தயாள் அந்தோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷனை பொறுத்த வரைக்கும் 2011 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி 7 crore ரூரல் புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அப்புறம் 600 டிஸ்ட்ரிக்ட், 6000 பிளாக்ஸில் 2.5 lakh கிராம் பஞ்சாயத்து, அப்புறம் 6 lakh வில்லேஜஸில் இது இன்றைக்கி செயல்பாட்டில் இருக்குது. இது வந்து புவரில் இருக்கக்கூடிய ஃபேமிலி பீப்புளை வெளியில் கொண்டு வரும். மெயின்லி இதில் யார் இருக்காங்கன்னா பெண்கள் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷனில் இருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து எம்பவர் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியில் வரும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட நம்பிக்கை. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் டூ. Then fifth news on the minimum support price to be implemented for the minor forest producers. So tribal cooperative marketing development federation அவங்க தான் வந்து ட்ரைபல் ப்ராடக்ட்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லைனா நல்ல விலை கிடைக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது மைனர் ப்ரொக்யூர்மெண்ட் அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணணும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் ஹனி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேக்ஸ், ஸோ இதெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைனர் ப்ராடக்ட்ஸில் வரும். பேம்பூ, ப்ரஷ்வுட், ஸ்டம்ஸ், கேன்ஸ், கொக்கூன், ஹனி வேக்ஸஸ், லேக், டென்டு லீவ்ஸ் இதெல்லாமே மைனர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மூலமாக ப்ரொக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஆர்டர் இப்போ. சரியா? தென் தைவான் ரோல் மாடல் ஃபார் தி பேண்டமிக் மேனேஜ்மெண்ட். ஸோ தைவானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் 7 lakh கேசஸ் மேலே கிட்டத்தட்ட 20 lakhs பக்கத்தில் வந்துருச்சு. 30,000க்கு மேலே டெத் ஆகிடுச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தைவானை பொறுத்த வரைக்கும் சைனாவோட நியரஸ்ட் ஐலண்டுன்னு சொல்லலாம். உகான் சிட்டியோட ரொம்ப நியரஸ்ட் 150 kilometers தான் டிஸ்டன்ஸே இருக்கும் அந்த ஊஹானுக்கும் தைவானுக்கும் இருக்கக்கூடிய கேப். ஸோ ஆனால் தைவானை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 300 தான் அங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, 5 டெத்து தான் நடந்திருக்கு. அப்படின்றப்போ அவங்களோட ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் வாஸ் குட் அப்படின்றது. ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துன்னா சுமாலர் ஸ்டாஃப் குரூப்ஸ், நிறைய ஸ்டாஃப் குரூப்பை போட்டு குமிக்காமல் ஸோ இந்த பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சுமாலர் ஸ்டாஃப் குரூப்பை வச்சு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. அதன் மூலமாக இன்ஃபெக்ஷனை தடுக்க முடியுதுன்றா. அப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோல் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், மெயின்லி அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸை நார்மல் பேஷண்ட்ஸ் வர்றதுக்கு தனி என்ட்ரன்ஸும் இவங்களுக்கு தனி என்ட்ரன்ஸும் கொடுத்து ப்ரொவைட் பண்ண. அப்புறம் அவங்களோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஸ்ப்ரெட்டிங் தடுக்கப்படுது. அப்புறம் அவங்களோட பெட் பர் கேபிட்டல் ரேஷியோ வந்து அதிகமாக ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் பெஸ்ட் பப்ளிக் ஹெல்த் பாலிசி, யூனிவர்சல் ஹெல்த் பாலிசி நம்ம இந்தியாவில் கொடுக்குற மாதிரி ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை மாதிரி அவங்களும் வந்து நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிப் ப்ரொவைடர், சிப் எம்படர் ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஒரு வாட்டி இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் தெரியும். அதன் மூலமாக அவங்க வந்து பேஷண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா COVID-19 வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றது இந்த மாடல். தென் 7th நியூஸ் வந்து COVID-19 அந்த க்ரம்பிளிங் வேர்ல்டு ஆர்டர். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதை பற்றியான டீட்டெயில்ஸு. இன்றைக்கி வேர்ல்டு ஆர்டர் வந்து ரொம்ப க்ரம்பிளிங் ஸ்டேட்டஸில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இந்த COVID-19. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷனிசம் பாலிசி, அவங்க சொந்த நாடுகளை பார்க்குறது. தென் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க வந்து டீல் பண்ணுறதுக்கான தடுமாற்றங்கள் இருக்கிறது தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி. ஃபெயிலியர் ஆஃப் ரீஜனல் குரூப், இப்போ சார்க் இப்போ தான் நம்ம இனிஷியேட் பண்ணோம். இட்ஸ் டெட் ஒன் ஆல்ரெடி இது ரொம்ப வருஷமாக நடைபெறாமல் இருந்துச்சு 2016 பிறகு. இப்போ திடீர்னு அதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி யூரோப்பியன் யூனியன்ஸும் நிறைய விஷயங்கள் அவங்க ஹேண்டில் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னா ரீஜனல் குரூப்பிங்ஸ் வந்து ஒழுங்கான தங்களுடைய கடமைகளை செய்யல் அப்படின்னு சொல்லப்படுது. தென்
ஃபெயிலியர்ஸ் இண்டிகேட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ கிரேட் பவர்ஸ் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கிட்ட மட்டும் அதிகமான பணங்கள் இருக்குது. ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும்னா கவர்மெண்ட் என்ன பண்ண சொல்யூஷன்ஸில் நியூ சோஷியல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து போடப்படணும் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், நாட் த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுல. ஸோ பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும் அப்படின்றது. இதுக்கப்புறம் கோவிட்-19 போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைனாவோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவனோட 5G ட்ரையல் வந்து அவங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பண்ண போகிறாங்க. அப்புறம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேஷனில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் லீடர்ஷிப்பில் சைனா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இம்ப்ளிகேஷன் ஃபார் குளோபலைசேஷன் வந்து ப்ரொடெக்ஷனிசம் அண்ட் ஹைப்பர் நேஷனலிசம். ப்ரொடெக்ஷனிசம் தான் அவங்க சொந்த நாடுகளை மட்டும் பார்த்துக்கிறது. ஹைப்பர் நேஷனலிசம், ஸோ இது வந்து இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பார்டரை க்ளோஸ் பண்ணுறது, இன்னும் அதிகமான அதுக்கான வழிமுறைகளை உருவாக்கும். ஏன்னா இந்த கோவிட்-19 ஸ்ப்ரெட் இருந்தனால இனிமேல் அவங்க கண்ட்ரிக்குள்ளே போகக்கூடிய ப்ராடக்ட் வந்து பியூர் ப்ராடக்டாக இருக்கணும், கண்டாமினேட்டட் இருக்கக்கூடாது. வைரஸ் இது இருக்கனால சைனா போன்ற கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க மறுக்கப்படலாம். ஸோ இது வந்து ரேசிசம் உருவாக்கும் மற்ற கண்ட்ரீஸுக்கும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் இல்லை இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸுக்கும் சரி. சில அன்ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ், பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் வந்து அதிகமாக ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணப்படும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளை பொறுத்தவரைக்கும். ஸோ ரேசிசம், ஹைப்பர் நேஷனலிசம், ப்ரொடெக்ஷனிசம் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 8th நியூஸ் வந்து கோவிட்-19 அஃபெக்ட்ஸ் ஒடிசாவோட ஆர்ட் அண்ட் ஃபெஸ்டிவல். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இப்போது 21 டே ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க, மேரு ஜத்ரா ஃபெஸ்டிவல். ஸோ அது வந்து இப்போ பேன் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களோட நியூ இயர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஒடிசா நியூ இயரில் இந்த ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க, அது வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் மகா விஷு சங்கராந்தி, அது தாரா தரணி அப்படின்ற ஹில்லில் ட்வின் காடஸுக்கு அது நடத்தப்படுது, அதுவும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு ஒடியா நியூ இயர் டைம் பீரியடில். அது மாதிரி பட்டச்சித்திரை அப்படின்றது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம், ஸோ பெயிண்டிங். ஸோ அதுவும் வந்து இப்போ பட்டச்சித்திரை அப்படின்றது மெயின் வந்து கேன்வாஸில், ஸோ அதுக்கான அந்த கார்ட்போர்ட்ஸில் அவங்க பண்ணுறாங்க, அதே மாதிரி கிளாத்தில் பண்ணுறாங்க. ஸோ மினியேச்சர் பெயிண்டிங் கேட்டகரியில் வரும். ஸோ இது வந்து அங்கே பேன் இன்றைக்கி அதுவும் வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால அதுவும் பண்ணுறதுக்கு முடியாமல் தடுமாறுதுன்னு சொல்லப்படுது. மெயின்லி அவங்க வந்து ராம்லீலா, அந்த கிருஷ்ணலீலா, அந்த ஸ்டோரிஸை தான் இதில் டெபிக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிளாத் அண்ட் சாஃப்ட் ஒயிட் ஸ்டோன் பவுடர் மூலமாக இது பண்ணுறாங்க. அப்புறம் டேமரின் சீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க க்ளூவுக்கு. ஸோ அதில் பெயிண்டிங், இந்த பார்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதான் அந்த பட்டச்சித்ரா. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இது இம்பார்ட்டன்ட். தென் 9th நியூஸ் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இந்த ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட் வந்து இப்போ 8.38 lakh யூனிட்ஸாக அது கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து 1 megawatt வந்து சோலார் எனர்ஜியில் பண்ணுறாங்க அப்படின்றப்போ, சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து 1 REC சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை அவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், இதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அவங்க விற்றுக்கலாம். ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு இன்னும் அதிகமான வருமானம் கிடைக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கரண்ட்டு கிடைக்கக்கூடிய காசை விட எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். இதை அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. இப்போ டிஸ்காம்ஸ் எல்லாம் அதை வாங்கிக்கும், அதன் மூலமாக இன்னும் ரினியூவபிள் எனர்ஜிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 பவர் எக்ஸ்சேஞ்சஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா. இதன் மூலமாக அவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கான காசை ரெகுலேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் யாருன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். ஸோ அவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரிசிட்டி போர்டையும் ரெகுலேட் பண்ணக்கூடியவங்க. இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி, குவாசி ஜுடிஷியல் ஸ்டேட்டஸ், எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ தே கேன் ஆல்சோ பனிஷ் டு. சரியா? தென் 10th நியூஸ் வந்து எனோமாமி ட்ரைப். எனோமாமி ட்ரைப் வந்து ஆக்சுவலாக பிரேசில் ஒரிஜின். இவங்க அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ட்ரைபல் ஏரியாவுக்குள்ளே இருக்காங்க. ஒரினுக்கோ ரிவர் அந்த பார்டர் பேசினில் வருவாங்க. அமேசான் ரிவர் பேசினும் அது பக்கத்தில் வரும். ஸோ கிட்டத்தட்ட 20,000 இண்டிவிஜுவல்ஸ் இவங்க இருக்காங்க. இதில் ஒரு பர்சனுக்கு வந்து இப்போது ஒரு பாய்க்கு வந்து கோவிட்-19 ஸ்ப்ரெட் அந்த ஏரியாவில் எப்படி போச்சுன்றதே நம்ம இன்றைக்கும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஹவ் இட்ஸ் அந்த ட்ரைபல் மக்களுக்கு எப்படி அது தொட்டுச்சு அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்றைக்கி அதை கண்டுபிடிக்க முடியல அங்கே எப்படி போச்சு அப்படின்றது. ஆனால் ஸோ இந்த பீப்புளோட வாழ்வாதாரம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரேசிலை பொறுத்த வரைக்கும் there are a lot of tribal people are living in the Amazon forest area.
மெயின்லி எனாமோமி, அப்புறம் டிக்குனோ, அகுன்சு, அப்புறம் எக்ஸட்ரா பீப்புள், அது குரானி, கயன், காங், அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் தேர். ஸோ மெயின்லி பிரேசில் வந்து அதிகமான ட்ரைபல் பாப்புலேஷன் கொண்ட உலக நாடுகளில் ஒரு முக்கியமான கண்ட்ரின்னு சொல்லப்படலாம். ஸோ that's all about today's current affairs. Any doubts you can comment on the YouTube comment session. Thanks a lot for watching.